பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 25வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கனப்படுத்துகிறவர் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. ரோமர் 2:10. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். ஆமீன், ஸ்தோத்திரம், நன்றி நன்றி தகப்பனே. யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. நீதிமொழிகள் 27:18. அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே. நீதிமொழிகள் 3:35. ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். நாங்கள் ஞானமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தாரும் அப்பா. நன்றி ஆண்டவரே. நீதிமொழிகள் 29:23. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான். ஆமீன் தகப்பனே. எப்பொழுதும் எங்களுக்குள் தாழ்மை என்ற சிந்தனை இருப்பதாக ஆவியானவரே. அப்பா, மக்கு ஸ்தோத்திரம் 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 என் தகப்பனே. ஆவியானவர் நீர் எங்களை கனப்படுத்துகிற தேவன் அப்பா. எங்களுக்குள்ள எந்த விதமான சுய புகழ்ச்சியோ சுய பெருமையோ இராதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. தேவனுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா. பரிசுத்தமுள்ள தகப்பனே, வேலையிலும் கூட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா தீமைகளுக்கும் துன்மார்க்குடைய கண்ணுக்கும் ஆலோசனைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய இரக்கம் கிருபை தயவு எங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக ஆண்டவரே. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் 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 தகப்பனே. இவ்வேளையிலும் கூட ஆண்டவரே, குடும்பத்திலே சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும். சுகவீனமாயிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுங்கப்பா. சரீர சுகத்தையும் பலத்தையும் தேவன் அருள் செய்வீராக. எல்லா விதமான கட்டுகள் அறுக்கப்படட்டும். இவ்வேளையில எல்லா விதமான மந்திர கட்டுகள், எல்லா அந்தகார கிரியைகள், அதன் எல்லா செயல்பாடுகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அதன் கிரியைகள் எல்லாம் முற்றிலும் வேறற்று போகும்படியாக தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இறங்குவதாக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீங்க தொடுங்கப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. அமீனப்பா, நீங்க வரப்போறீங்க. உம்முடைய ரகசிய வருகைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட கிருபை தாங்க தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க, புத்தி தெளிவை தேவன் அருள் செய்வீராக தகப்பனே. அப்பா, உம்முடைய வருகையிலே, உம்முடைய ரகசிய வருகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளும்படியான மகா முத்திரைகள் மீது போடுங்க தகப்பனே. உம்முடைய பிரதான தூதனுடைய கால சத்தம், உம்முடைய ஆரவார சத்தம் எங்களை செவிகளில் கேட்கத்தக்கதான கிருபை தாங்க ஆண்டவரே. ஆமீன் இயேசப்பா. மனம் இறங்கியருளும் என்றாச்சா. இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா நுகத்தடிகள் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுவதாக. தேவ சமாதானம் உண்டாகட்டும். எகோவா ஷாலும், எகோவா ஷம்மாவாக, எகோவா நிசியாக அவர்களோடு இருங்கப்பா. எகோவா மிகாதீஸ் எல்ஷடாவாக அவங்களோட இருந்து வாசம் பண்ணி வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி பிதாவே. உம்முடைய கண்கள் எங்களை கண்டதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் என் தகப்பனே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் என்றாச்சா. இந்திய தேசத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உலக நாடுகளில் எல்லாம் நம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். யுத்தங்கள் ஓயட்டும் ஆண்டவரே. எல்லா வன்முறைகள் எல்லாம் செயலற்று போவதாக தகப்பனே. அப்பா, நீர் எழுந்தருள்வீராக தகப்பனே. எங்கெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கோ கர்த்தாவே, அங்கே உடைய கரம் இருப்பதாக தகப்பனே. அமீன், உடைய பாதம் படுவதாக என்றாச்சா. துன்மார்க்கன் சங்கரிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆவியானவர் இறங்குவீராக. ஒவ்வொரு மனுஷரும் சுத்திகரிக்கப்பட்டு தேவ வல்லமையால் நிரப்பப்பட கருவை தாங்க தகப்பனே. கனி கொடுப்பொருளாய் இருக்க கிருபை தருவீராக தகப்பனே. நீர் எங்களுக்கு காண்பித்திருக்கிற வழியிலே நாங்கள் நடக்கத்தக்கதான கிருபை தாங்க இயேசப்பா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்நாள் முழுவதும் தேவ சமூகம் பிரசன் நம்முடைய வழி நடத்துதல் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக தகப்பனே. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட அருள் செய்யுங்கப்பா. நீர் எங்களோடு வாசம் பண்ணி வழி நடத்துங்க. பிரதான ஆசாரியராய் எங்களோடு இருப்பீராக. எங்களோடு இருந்து எங்கள் வழி நடத்தும்படியாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி
ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.